3483 ஏரிகள் வறண்டுவிட்டது. எல் நினோ தாக்கம், சிக்கித் தவிக்கும் தமிழகம். பொதுவாக ஜூன் முதல் செப்டம்பர் வரை பெய்யும் தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் நல்ல அளவில் பெய்தால் அதன் பலன் தமிழகத்திற்கும் கிடைக்கும். ஆனால் இந்த ஆண்டு அந்த மழை மிகவும் குறைவாக பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக கேரள எல்லையோர மாவட்டங்களிலும் காவிரி நீரை நம்பியுள்ள தமிழகத்தின் பல பகுதிகளிலும் தண்ணீர் பற்றாக்குறை உருவாகும் அபாயம் அதிகரித்துள்ளது. கர்நாடகாவிலும் மழை குறைவாக இருப்பதால் காவிரி நீரை திறந்து விடுவதில் அந்த மாநில அரசுக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் நேரடி தாக்கம் தமிழக விவசாயத்திற்கும் குடிநீர் தேவைக்கும் ஏற்படக்கூடும். இதோடு கடந்த சில ஆண்டுகளில் கோடை காலங்களில் எதிர்பாராத அளவிற்கு மழை பெய்து நிலைமை ஓரளவு சமாளிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு கோடை முழுவதும் பெரும்பாலான இடங்களில் குறிப்பிடத்தக்க மழை இல்லாததால் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. வானிலை நிபுணர்களின் விளக்கப்படி எல் நினோ தீவிரமாக இருக்கும் ஆண்டுகளில் இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை குறைவதுடன் வெப்பநிலையும் வழக்கத்தை விட அதிகரிக்கும். இதனால் நீர்நிலைகள் வேகமாக வறண்டு விவசாயம் மற்றும் குடிநீர் விநியோகத்தில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. தமிழகத்தின் தற்போதைய நீர்நிலைகளை பார்த்தாலே இந்த அச்சம் ஏன் எழுகிறது என்பது புரியும். நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 90 அணைகளின் மொத்த கொள்ளளவு 224 டிஎம்சி. ஆனால் தற்பொழுது அதில் சுமார் 71.2 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது பயன்பாட்டிற்கு தேவையான அளவை விட மிகவும் குறைவான நீர்தான் கையிருப்பில் உள்ளது. அதேபோல் மாநிலம் முழுவதும் உள்ள 14,141 பாசன ஏரிகளில் ஏற்கனவே 3,483 ஏரிகள் முற்றிலும் வறண்டு விட்டதாகவும் மேலும் 6,127 ஏரிகள் விரைவில் வறண்டு போகும் அபாய நிலையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக 2016-17 ஆண்டில் தமிழகம் சந்தித்த கடுமையான வறட்சி போன்ற சூழ்நிலை மீண்டும் உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். அப்போது பல மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு உச்சத்தை எட்டியது. லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டதையும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்ததையும் மக்கள் இன்னும் மறந்துவிடவில்லை. இந்த ஆண்டு குறிப்பாக அரியலூர், தர்மபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், திருச்சி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் விருதுநகர் ஆகிய 12 மாவட்டங்களில் கடுமையான வறட்சி ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் எல் நினோ தாக்கம் ஒரு சாதாரண வானிலை மாற்றம் மட்டுமல்ல, அது தமிழகம் முழுவதும் குடிநீர், விவசாயம் மற்றும் மக்களின் அன்றாட வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக மாறும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கப்படுகிறது. வரவிருக்கும் மாதங்கள் தமிழகத்திற்கு மிகவும் முக்கியமான காலகட்டமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை.